ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் அற்புதத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றி தருவார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. ஒன்றும் குறைபடாதபடி உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் கருத்து நடத்துவீராக. சமாதானத்துக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிறேன் அப்பா. சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் செயலற்று போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளை கட்டி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏதோ விடுதலையும் உடைய பிள்ளைகள் கண்டு அனுபவிப்பார்களாக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை துதிக்கிற நேரத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற நேரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இனிமையாக மாற்றி கொடுங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே கூட ஒரு தேவ கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமேன்.